ஹாய் கைஸ், வெல்கம் டு வி ஷோ இன்ஃபோ. இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறத பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. 1/2 kg டொமேட்டோ எடுத்திருக்கேன், 1/2 kg ஆனியன் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் தேவையான சால்ட்டு. இதெல்லாம் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மசாலா அப்புறம் டொமேட்டோ ஆனியன் எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், டொமேட்டோ ஆனியன் நம்ம சொன்ன ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைச்ச கிரேவி இப்படி தாங்க இருக்கும். இனி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஆரம்பிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இந்த நெய்க்கு பதில் நீங்கள் வெண்ணெயை கூட விட்டுக்கலாம். ஆனால் ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பட்டர் போட்டால் நல்லது. அப்படி பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய் கூட கொஞ்சம் நீங்கள் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணான்னா நீங்கள் இப்படியே விட்டுக்கலாம். நம்ம போட்ட கீ மெல்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கிரேவியை இதில் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா இந்த கீயில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணுங்க. அப்போ தான் அதோட ஸ்மெல்லாம் போகும். நம்ம ஆல்ரெடி சில்லி பவுடர், சால்ட்டு, ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திட்டோம். ஏதாவது பத்தாத மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சொல்கிறது எல்லாமே என்னோடய அளவுக்கு சொல்கிறேன். என்னோடய அளவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சால்ட்டு இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சால்ட்டு, சில்லி பவுட்ரு, ஸ்பைசஸ். ஏன்னா நிறையா ஸ்பைசஸ் சேர்த்துனா ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது. அதனால் நாம் இதை யார் எதை சொன்னாலும் அதை பேஸாக வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அதனால் நான் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ண போகிறேங்க. பாருங்கள், 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா கொதிக்க விடணுங்க. அப்போ தான் இது ரெடி ஆகும். இதோட ஸ்மெல்லாம் போனால் தான் அதோட பன்னீர் பட்டர் மசாலாத்தோட நாம் ஃபீல் பண்ண முடியும். அதனால் நல்லா கொதிக்கட்டுங்க கொஞ்சம் நேரம், அப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணுங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை சேர்த்துக்கலாங்க. பன்னீர் பீசஸ் எவ்வளோ போடணும்னு அளவு கேட்டிங்கன்னா நம்ம இஷ்டந்தாங்க. நம்ம வீட்டில் எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் தாங்க கூட்டி குறைச்சி பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் அந்த பன்னீரில் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு நல்லா இறங்குங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இந்த கசூரி மேத்தி நல்லா கையில் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம கிரேவி செமையாக ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சிட்டோம். இப்போ பன்னீரில் நம்ம கிரேவியோட டேஸ்ட்டு நல்லா இறங்கியிருக்குங்க. பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்லிவிட்டு பட்டர் போடாமல் இருந்தால் எப்படிங்க? பட்டர் போடுறேங்க. இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா எப்போவாவது ஒரு நாள் தான் சாப்பிட்றோம். இந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதையெல்லாம் ஆட் பண்ணால் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. இது விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேங்க. பாருங்கள், நம்ம எம்மியான பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கார்லிக் நான், பட்டர் நான், குல்ச்சா டைப்பில் இருக்குங்க. அதாவது வெள்ளை எள்ளு போட்டது பார்த்திங்களா. ஒரே பேஸை வச்சு நம்ம 3 டைப் நான் பண்ணிட்டோம். பன்னீர் பட்டர் மசாலா இதுக்கு இதுதாங்க ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.